சொந்தங்களுக்கு வணக்கம். கிரிப்டோ பாத்தீங்கன்னா நான் பிட்காயின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பண்ணிட்டு இருக்கேன். ரியலா காயினை வாங்கி வித்துட்டு இருப்பேன் புரோக்கரேஜ் மாரி. ஒரு 70-80 பிட்காயின்ல வித்துருக்கேன், எத்திரியும் வித்துருக்கேன், எல்லாம் வித்துருக்கேன். பட் ஸ்டாக் வைக்கல. அப்போ பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இல்லை, ரியலான காயின் எதுன்னு தெரியாது எங்களுக்கும். அதனால அந்த வழிக்கு வந்தா ஒரு 10 ரூபா சேர்த்து கிடைக்குது, 100 ரூபா சேர்த்து கிடைக்குதுன்னா வித்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல நிறைய காயின்ஸ் வந்துச்சு. அதாவது கிரிப்டோ பேஸ் பண்ணி நிறைய இல்லீகல் கரன்சி தான் இப்போ நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் அதை எம்எல்ஏமா கொண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது நிறைய லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு A to Z அதில் தெரிஞ்சதுனால நான் எந்த கிரிப்டோவும் இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ரூபாயில நம்ம தமிழ்நாட்டு ஓனர் ஒருத்தர் இருக்காரு, ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னதுனால, அது மலைச்செல்வன் சார் சொன்னார். சொல்லும்போது ஃபர்ஸ்ட் தான் அப்பதான் பார்க்கறேன். மலைச்செல்வன், சந்தான சார், வருமன் 3 பேத்தையுமே பார்த்தேன். பார்த்துட்டு அவங்க தொந்தரவுக்காக ஒரு என்ட்ரி போட்டுட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 3 மாசம் சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம சிவா சார் நேரில் பார்க்கும்போது தான் அவருடைய டேலண்ட் எல்லாமே A to Z எல்லாமே எனக்கு தெரிஞ்சு. எல்லாமே இது ரியல் காயின், ரியலா பிளாக் செயின் வச்சிருக்காங்க, கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாயை கொடுத்து கிரிப்டோ வாங்கலாம், கிரிப்டோ கொடுத்து ரூபாய் வாங்கலாம். நிறைய காயினை பார்த்தீங்கன்னா நீங்க ரூபாயை மாத்துறதுக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். டாலரா மாற்றணும், அந்த டாலரை பணமா மாற்றணும், அதுல பிரைஸ் கம்மியாகும். நம்ம இதில் பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ல பேமெண்டே வந்துடும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. அதே மாதிரி கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கு. உங்க லீடர் யாருமே நீங்க எதிர்பார்க்க தேவையில்லை. கம்பெனி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 10 இடத்துல இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இப்போ கொண்டு வராங்க, கேரளாவில் இருக்கு, வேர்ல்டு லெவலில் இப்போ துபாயிலும் அடுத்த ஆஃபீஸ் வருது. கம்பெனி அப்பப்போ அப்டேஷன் போயிட்டே தான் இருக்காங்க. அதனால எம்டி பொறுத்த வரைக்கும் சொல்றதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் காயினை விற்கணும், இல்லை கம்பெனிக்கு பெரிய லெவலில் இன்கம் மட்டும் எடுக்கணும் அப்படின்ற ஐடியாவில் இல்லை. லீடரும் சம்பாதிக்கணும், இன்வெஸ்டரும் சம்பாதிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு நிறைய டைம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்யறாரு. சொல்றதை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறதுனால அப்புறம் நாங்கள் எல்லாரும் டிராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேந்திரன் சார் ஃபர்ஸ்ட் தலாசில் கிரிப்டோன்னு என்னன்னே தெரியாது அவருக்கு. சும்மா வீட்டில் படுத்து கூட்டு ஐடி போட்டு விட்டேன், இதுதான் கிரிப்டோன்னு சொல்லிட்டு. அவர் வரவே மாட்டேன்ட்டாரு. அவர் விளக்கம்லாம் சொல்லி இல்லை எல்லாம் ரெடி பண்ணி அதில் 100 காயின் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கோசரம் அவரை ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டீம்ல சக்தி சார் நிறைய ஏற்கனவே கிரிப்டோவில் நிறைய இழந்திருக்காரு. அதனால அவர் இது ரியலான காயினா, எக்ஸ்சேஞ்சில் வருமா இதெல்லாம் செக் பண்ணிட்டு நான் சேர சார்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு விதை தான் இப்போ இந்த 1.5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உருவாக்கியிருக்கு. ஆரம்பத்தில் காயின் வாங்கும்போது எங்கெல்லாம் மறுபடியும் 80 பைசா கணக்கு தான் வரும், டிவிடெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தருடைய மதிப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கு இப்போ எல்லாமே. அதனால இது ஒயிட் காலர் பிசினஸ் நம்ம எடுத்துட்டு போகலாம். இருக்க கிரிப்டோவிலே நம்ம பிசினஸ் ஒயிட் காலர் மாதிரி கொண்டு போகலாம். கம்பெனி ஃபுல் சப்போர்ட் இருக்கும். கம்பெனி எம்டி பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா நிறைய அறிவுறுத்தல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, கிரிப்டோவில் பண்ணுங்க, கோல்டில் பண்ணுங்க. சம்பாதிக்கிறதுல ஒரு 10,000 சம்பாதிச்சுன்னா அதில் மினிமம் 2,000-3,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படின்ற டீட்டெயிலில் அவர் கொண்டு வருவார். இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிரிப்டோ கம்பெனி பார்த்துருக்கேன், எம்எல்எம் கம்பெனி ஓனர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். யாருமே அது கொடுக்க மாட்டாங்க. இப்பயே கூட போனால் காயின்ல ஒரு சில பேர் 2 லட்சம் காயின் 5 லட்சம் காயின் நைட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் கம்பெனியில் தரமாட்டேங்கிறான். இல்லையா, ப்ரொசீஜர் என்னவோ அது மாதிரி பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்க. வேற கம்பெனிலாம் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி கொண்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. 14 லட்சம் பணம் கொடுக்கணுவாங்க. சார் பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்துல கரெக்டா இருக்காரு, கரெக்டா கொண்டு போறாரு. காயினுடைய ரேட் அவர் ஒரு ரேட் வச்சிருக்காரு. அவருடைய ரேட் பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட தலை சுத்தம். ஆனா அந்த அளவுக்கு அவர் காயின் ப்ராஜெக்ட் பண்ணி கொண்டு போறாரு. நம்ம பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல இருக்கவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 ரூபா இன்ட்ரெஸ்ட் கொடுத்தக்கூடிய ஒரு பெரிய வயசானவங்களாம் கம்பெனி பார்த்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணவங்க அவங்களே மினிமம் இப்போ ஒரு 10 லட்சம் 20 லட்சம் காயின் வச்சிருக்காங்க. ஒரு 4-5 பேர் வெளியே இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நிறுத்திட்டு இதில் போட்டு இதில் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின காயின் அதோட மதிப்பு இன்னைக்கு அவங்களுக்குலாம் 2.5 லட்ச ரூபா இருக்கும், 3 லட்ச ரூபா இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. மாசம் டிவிடெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால இது எல்லாமே செய்வோம். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. அதே மாதிரி கம்பெனி சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கு. அந்த லீடர் நீங்க டிபெண்ட் வேற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அந்த லீடர் என்ன சொல்றாரோ அந்த லீடர் சொல்ற அப்டேஷன் தான் கேட்க முடியும். நம்ம இதுல நம்ம அப்படி தேவையே இல்லை. கம்பெனி நீங்க கேட்டுக்கலாம். கம்பெனிக்கு இமெயில் போடலாம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்க ஒவ்வொரு தனித்தனி இமெயில், தனித்தனி கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு, எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா ரூபாயில கொடுத்து கிரிப்டோ வாங்கிக்கலாம், கிரிப்டோ கொடுத்து ரூபாய் வாங்கிக்கலாம்.
ஏன்னா மீதி எக்ஸ்சேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா டாலரில் தான் வரும். அது வந்து நாளைக்கு எந்த வகையில வந்து ப்ராப்ளத்தில் தான் வந்து முடியும். ஏன்னா இப்போ அந்த மாதிரி இப்போ கொண்டு வராங்க. இப்போ ஃபினான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரன்சி வச்சு தான் வாங்கவே சொல்கிறாங்க. நம்ம கைரா எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூபாய் கொடுத்து கிரிப்டோ வாங்கிக்கலாம். அதனால் சார் இப்போ வராரு. சார் வந்து கம்ப்ளீட்டாக A to Z கம்பெனி என்னென்ன ப்ராஜெக்ட் சொல்லுவார். பாருங்கள், கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். எல்லாருமே ஆளுக்கு ஒரு 10 லட்சம் காயின் வச்சிருக்கேன். என்னுடைய டீமுக்கு நான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். மாதம் 40,000 காயின் வரும். நாளைக்கு 5 ரூபா போனால் கூட மாதம் 2 லட்ச ரூபான்றது ஃபேமிலியை பீஸ்ஃபுல்லாக எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். கம்பெனியில் VP இருக்குது, பிக்னவ் இருக்குது, நிறைய ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வரக்கூடிய கமிஷன்லேயே ஃப்ரீயாக செஞ்சுக்கலாம். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா VPன்ற ஒரு ஆப்ஷன் வந்ததுலேருந்து இப்போ 2 வருஷமா 2.5 வருஷமா வீட்டுக்கு தேவையான எல்லாமே அசால்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன். கரண்ட் பில்லோ, ரீசார்ஜோ, ஃபாஸ்டேக்கோ, பஸ் புக்கிங்கோ எல்லாமே என்னுடைய வர வருமானத்தில் லாபத்தில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். காயினுடைய குரோத்தும் நான் மட்டும் தனியாக பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அடுத்து பிக்னவுன்னு சொல்லிட்டு மளிகை ஜாமான் காமர்ஸ் நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நம்ம லாபத்திலே எடுத்து பண்ணலாம். அப்போ பார்க்கும்போது வீட்டுக்கு தேவையான எல்லாமே இதில் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஒர்க் பண்ணோமா கண்டிப்பாக. அதுமாதிரி கைரா பிளாக் செயின் அகாடமி இருக்கு. டிகிரி முடிச்சவங்க, BE முடிச்சவங்க யார் இருந்தாலும் இந்த பிளாக் செயின் அகாடமியை வந்து படிக்க சொல்லுங்க. வெளியெல்லாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 1.5 லட்சம் இருக்கும். அது இப்போ கம்பெனி வந்து ஆஃபர்னால 25,000 பண்ணி கொடுக்குறாங்க. அதை முடிச்சுட்டு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. மினிமம் 60,000 2 3 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் நம்ம கம்பெனிலேயே வாங்குறாங்க. அதனால அந்த எஜுகேஷன் லெவலையும் நீங்கள் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுங்க. எஜுகேஷனில் பண்ணுறோம் நம்ம கம்பெனியை. சோலார் NFT அடுத்து கொண்டு வராங்க. இப்படி நிறைய ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால நம்ம கம்பெனி காயின் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வரும். நம்ம எல்லாமே கண்டிப்பாக ஜெயிப்போம். நன்றி, வணக்கம்.